மலை பிரசங்கத்திலே போதிக்க ஆரம்பிக்கிற பொழுது பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறார். யாரெல்லாம் பாக்கியவான்கள்? எல்லோரும் பாக்கியவான்களா என்றால் இல்லை. யாரெல்லாம் பாக்கியவான்கள் என்று எழுதுகிற பொழுது ஒரு 8 விதமான நபர்கள் தான் பாக்கியவான்கள். அல்லேலூயா. இந்த 8 வழிகளை யார் கடைபிடிக்கிறார்களோ, இந்த 8 வழிகளை அன்பின் தெய்வம் நமக்கு அன்பு கட்டளையாக கொடுத்த இந்த வழிகளை, இந்த பிரமாணத்தை, இந்த நியமனங்களை யார் ஒருவர் கை கொள்ளுகிறார்களோ, நடைமுறைப்படுத்துகிறார்களோ, அவர்கள்தான் பாக்கியவான்கள் என்று மலை பிரசங்கத்திலே தொடங்குகிறார். அல்லேலூயா. நீங்களும் நானும் அதிகமாக படிக்க வேண்டியது என்னவென்றால், அதிகமா மலை பிரசங்கம் படிக்கணும். அல்லேலூயா. மலை பிரசங்கம் ஒரு மனுஷனை அழகா செதுக்கிடும், அழகா வடித்து விடும், அழகாக்கி விடும், மெருகூட்டி விடும். மலை பிரசங்கம் நம்மளை உருவாக்கிடும், வசனங்களை உள்வாங்க வைத்து விடும். ஒரு நல்ல மெருகூட்டப்பட்ட ஒரு கிறிஸ்தவனாக, ஒரு நல்ல மெருகூட்டப்பட்ட ஒரு நல்ல கிறிஸ்தவனாக உருவாக்கிவிடும் மலை பிரசங்கம். அல்லேலூயா. மலை பிரசங்கத்துக்கு நாம எப்பொழுதும் என்ன செய்ய வேண்டும் என்றால், முதலிடம் கொடுக்க வேண்டும். உங்களை பார்த்து, என்னை பார்த்து ஆண்டவன் கர்த்தர் சொல்ல வேண்டும், மகளே நீ பாக்கியவதி, மகனே நீ பாக்கியவான் என்று சொல்ல வேண்டும் என்றால், இந்த 8 காரியங்களை நாம பின்பற்றுவது, கடைபிடிப்பது, நடைமுறைப்படுத்துவதுதான் சாத்தியமானது. இதை சாத்தியப்படுத்தினால் மாத்திரம்தான் நான் பாக்கியவனாக இருக்க முடியும், நீங்கள் பாக்கியவதிகளாக இருக்க முடியும். அல்லேலூயா. அன்பு தெய்வம் நமக்கு கொடுத்த அன்பான கட்டளை. யாரையும் நிர்பந்திக்கல ஆண்டவர், அன்போடு சொன்ன கட்டளை. யாரையுமே நிர்பந்திக்கல. எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கோன்னு விட்டுட்ட. ஆனா ஒரு நாள் நியாய தீர்ப்புல நிக்கணுங்கிறத மட்டும் மறந்துடாதன்னுட்டார். இல்லையா? நீ இப்படிதான் வாழணும் அப்படின்னு நல்ல அன்பான கட்டளையின் பிரமாணத்துல சொல்லி இருக்கிறார், அதிகாரத்துல சொல்லல. நீ எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கோ, ஆனால் எப்படி வேணாலும் வாழலாம் என்று தீர்மானிக்கிற நீ ஒன்றை மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு நாள் என் தேவன் நியாயத்திற்கும் நாள் வைத்திருக்கிறார். ஒரு நாள் நியாயத்திருப்பு நாள் ஒன்று இருக்கிறது என்பதை மறக்காமல் இருந்து கொள். அல்லேலூயா. ஆகையால் தான் வாழ்க்கைக்கும் வரமுறை இருக்கிறது. கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு, கிறிஸ்தவர்களுக்கு அன்று வரமுறைகள், வழிமுறைகள் தேவன் நமக்கு வகுத்து கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எங்கே சுற்றி வந்தாலும், எப்படி சுற்றி வந்தாலும் அன்பிற்கு உட்பட்டு இருக்க வேண்டும். அன்பு காட்டுகிற பொழுது ஜாதிக்கு அப்பாற்பட்டு, மதத்திற்கு அப்பாற்பட்டு, மொழிக்கு, நிறத்துக்கு, இனத்திற்கு அப்பாற்பட்டு நம்ம யாவரிடத்திலும் அன்பாய் இருக்க வேண்டும், அன்பு காட்ட வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. எங்கெல்லாம் அன்பு குறைவுபடுகிறது என்று நாம பார்க்க வேண்டும். ஆராய்ந்து பார்த்து நம்ம அன்பின் வழிகளை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். உலகத்தில் இருக்கிற எல்லா மதங்களும் எதைத்தான் சொல்லுகிறது? அன்பை தான் போதிக்கிறது. அதுல எந்த சந்தேகமும் அல்ல. அல்லேலூயா. அன்புக்கு நிகர் ஒன்றுமே கிடையாது. ஆகையால் தான் இந்த அன்புள்ள தெய்வம் நமக்கு அன்பான காரியங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார். மலை பிரசங்கத்தில் அந்த அன்பு தெய்வத்துடைய அன்பு கட்டளைகளை நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில பார்த்து கேட்டு அதை நம்முடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்துவதற்கு, நடைமுறைப்படுத்துவதற்கு பிரயாசப்பட்டோம் என்று சொன்னால், அந்த அன்பு தெய்வத்தினுடைய
அன்பை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. சோ கர்த்தர் நல்லவர். ஆகையால் தான் தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று வேதம் அழுத்தம் திருத்தமாக சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா. அன்பும் வரையறுக்கப்படுகிறது. அப்ப அன்பையும் நம்ம வரையறுத்து நிதானித்து ஆராய்ந்து பார்த்து அன்பு காட்ட வேண்டும். அல்லேலூயா. எப்பொழுது அன்பு வரையறுக்கப்படுகிறது? உன்னுடைய அன்பு நண்பன் நான் சொல்லுகிறேன் ஒரு அவுன்ஸ் குடிச்சுக்கோன்னா குடிக்கப்படாது. அன்பு சொல்லுதுங்கிறதுக்காக குடிக்க முடியாது. அப்போ அன்பும் என்ன செய்யப்படுகிறது? வரையறுக்கப்படுகிறது. எந்த இடத்திலே அன்பை கடந்து போகணும், எந்த இடத்திலே அன்பை கடந்து போகக்கூடாது என்று நிதானித்து நம்மை நாமே சோதித்து ஆராய்ந்து பார்த்து நடப்போம் என்றால் அந்த அன்பு நம்மை அழகாக நடத்தி சொல்லும். அல்லேலூயா. அன்பு தெய்வம் சொல்லுகிறார், மகனே மகளே, நம்மகிட்ட என்ன குறை இருக்குங்கிறத நம்ம அன்பின் நிமித்தமாக ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் சிம்பிளா சொல்றார், ஒரு சகோதரனிடத்துல ஒரு சின்ன குறை இருக்குமானால், மனக்கசப்பு இருக்குமானால், எதை கொண்டு வந்து எங்க போட்டுறாதங்க, எங்க வந்து போட்டுறத காணிக்கை கொண்டு வந்து எங்க கொடுத்துடக்கூடாதுட்டாரு. போட்டுறாத, வச்சுட்டு போயிருட்டாரு. வச்சுட்டு போயிட்டு ஒரு சகோதரனிடத்தில் போய் ஒப்புரவாகிட்டு சமாதானமாகிட்டு வந்து அந்த காணிக்கையை செலுத்து அப்படிங்கிறார். நீ அப்படி ஒப்புரவாகிட்டு வந்து நீ அந்த காணிக்கையை செலுத்தினால் மாத்திரம்தான் அந்த காணிக்கை அங்கீகரிக்கப்படும். அல்லேலூயா. எப்பொழுது ஒரு மனிதனுடைய காணிக்கையை தேவன் அங்கீகரிக்கிறாரோ அப்பொழுதுதான் அந்த காணிக்கைக்குரிய பலனை, அந்த பங்கை யாராயிருந்தாலும் அடைய முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாரும் உலகத்துல காணிக்க போடுறாங்க. எல்லாருடைய காணிக்கையும் தேவனால் அங்கீகரிக்கப்படுமா? எல்லாருடைய காணிக்கை அங்கீகரிக்கப்படுகிறதா? இல்ல. நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். நாம போடுகிற எவ்வளவு போடுறோங்கிறது முக்கியம் அல்ல, எப்படி போடுகிறோம் என்பதுதான் முக்கியம். அல்லேலூயா. எவ்வளவு போடுகிறோம் என்று நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா மறுபடி பரிசேயன் கதையாய்ப்போம் நம்ம கதை. எப்படி போடுகிறோம்? அல்லேலூயா. அதே போலதான் தேவன் எதிர்பார்க்கிறார். 10 ரூபாய் காணிக்கப்பட்டாலும் சரி, 10,000 காணிக்கப்பட்டாலும் சரி, 10 லட்சம் காணிக்கை கொடுத்தாலும் சரி, என் காணிக்கை தெய்வத்தால் அங்கீகரிக்கப்படணும். தேவனால் அங்கீகரிக்கப்படாத எந்த ஒரு காணிக்கைக்கும் என்ன திருப்பி வராது, பலன் கிடைப்பது கிடையாது. அல்லேலூயா. கிடைப்பதே கிடையாது. அப்ப ஆண்டவர் யாவரோடு சமாதானம் ஆகிட்டு உன் சகோதர நடத்துல. இப்ப அடுத்த கேள்வி இருக்கு. எல்லாரும் என்ன நினைச்சிருக்கிறோம்? உன் சகோதர நடத்துல அப்படின்னா இப்ப சொல்லுங்க, காணிக்கை போட வாரும். ஆண்டவர் சொல்லிட்டாரு, எப்பா உன் சகோதரன்கிட்ட போய் நினைச்சுட்டு வா, சமாதானம் ஆகிட்டு ஒப்புரவாகிட்டு வந்து காணிக்கை போடுன்னாரு. அந்த சகோதரன் யார் சொல்லுங்க? என் கூட பிறந்தவனா? அந்த சகோதரன் யாரு? ஒப்புரவாகாம அப்படின்ட்டார. நம்ம நினைச்சுட்டு இருக்கோம், அவன் அண்ணன் கிட்ட அவன் சண்டை போட்டுட்டு இருக்கான், அந்த சகோதரன் இவன் முதல்ல சமாதானம். அப்படி இல்லை. அந்த சகோதரன் இல்லை. யார் ஒருவன் கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஒரே வரிசையிலே தன்னோடு கூட இணைந்து ஒரே திருச்சபையிலே ஒரே சபையிலே கூடி தேவனை ஒன்றுபட்டு ஆராதிக்கிறார்களோ அவர்கள்தான் சகோதரன், அவர்கள்தான் சகோதரி.
இவர்கள் தான் எனக்கு சகோதரன், இவர்கள் தான் எனக்கு சகோதரி. நான் உங்களிடத்திலே ஒப்புரவாகாமல், இவர்களிடத்திலே ஒப்புரவாகாமல், நான் ஒப்புரவாகாமல் உங்களிடத்திலே பகையை வளர்த்துக் கொண்டு, உங்களிடத்திலே பகையை வைத்துக் கொண்டு நான் காணிக்க போட்டோம்னா என் காணிக்கைய கர்த்தர் ஒரு காலம் அங்கீகரிக்க மாட்டார். அல்லேலூயா. பலனும் கிடைக்காது, வெட்டி வேணா நிறைய, அவ்வளவுதான். அல்லேலூயா. ஆனா அங்கீகரிக்கப்படணும். இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, அவ வந்தா நான் வர மாட்டேன், இவ வந்தா நான் வர மாட்டேன், இவன் வந்தா அவன் வர மாட்டேன், அவன் வந்தா நான் வர மாட்டேன், அவன் இருக்கிற இடத்துல நான் இருக்க மாட்டேன், இவன் இருக்கிற இடத்துல நான் இருக்க மாட்டேன், அவன் முன் வரிசையில இருந்தா நான் பின் வரிசையில இருப்பேன், அவன் பின் வரிசையில இருந்தா நான் முன் வரிசையில இருப்பேன். அப்ப இவ போடுறத காணிக்க நான் சொல்லல, இவங்க போடுற காணிக்க தேவன் ஏற்றுக்கொள்ளுவாரா? சத்தியமா ஏற்றுக்கொள்ள மாட்டாருங்க. சகோதரிடத்தில் ஒப்புரவாகாமல், சகோதரியிடத்தில் ஒப்புரவாகாமல். அல்லேலூயா. அந்த குறையை நமக்கு அழிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஒப்புரவாகுதல் மிக மிக அவசியம். பாட்டு பிடிச்சிருவோம். தந்தேன் என்னை ஒன்றே அப்படின்றோம். நம்மையே காணிக்கையா கொடுத்துட்டோமா? அல்லேலூயா. ஆண்டவர் அந்த ஒப்புரவாகுதலை விரும்புகிறார். இன்னும் ஒரு படி உங்களுக்காக கொஞ்சம் இறங்கி கூட வந்திருக்கிறார். இன்னும் ஒரு படி கொஞ்சம் இறங்கி வந்திருக்கிறார். எப்படி இறங்கி வந்தார்? கூடுமான வரைக்கும் யாவரோடும், எப்படியா? கூடுமான வரைக்கும் சமாதானமாயிருங்க. சரி, இப்ப நம்ம நிதர்சனமாவே பார்ப்போமே. இப்போ சபை பரலோகத்துக்கு வந்துட்டுன்னு வச்சுக்கணும். எங்க வந்துட்டு? பரலோகத்துல சபை கூடுது. வந்தாச்சு, எல்லாரும் புறப்பட்டு வரணும். இப்ப அங்க போய் சொல்ல முடியுமா? அவ வந்தா, இவன் வந்தா, சொல்லுங்க, சொல்ல முடியுமா? அங்க இடம் உண்டா? ரைட்டு ராஜா, நீ இங்க வர விரும்பல, நேர கீழே அங்க அங்க உனக்கு ஒரு இடம் இருக்கு, அங்க போயிருட்டுருவார். அங்க அங்க போயிரு. விரும்பாத ஒன்ன போட்டு நான் வச்சு என்ன செய்ய? நான் சொல்லல, அவர் சொல்லுவாரு. விரும்பாத ஒன்ன வச்சு என்ன செய்ய? பரலோகம்னு ஒண்ணு இருக்குங்கிறத நம்ம மறந்துடுறோங்க. பரலோகத்துல ஒரு திருச்சபை இருக்குங்கிறத மறந்துடுறோம். தேவனே அதுக்கு தலையா இருப்பார், தலைவரா இருப்பார். தேவன் சிங்காசனத்துல வெற்றிருப்பார். அங்கே தேவனை கூடி ஆராதிக்கிற இடத்துக்கு போக வேண்டுமே. இங்க இருக்கிற கசப்பு அங்க இருக்க முடியுமா? முடியாத. அல்லேலூயா. கூடுமான வரைக்கும் கசப்பு, வெறுப்பு அழிக்கப்படணும். அல்லேலூயா. இச்சைகளில் 2 இச்சை பார்க்கிறோம். கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை. நம்ம நினைக்கிறோம் கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சைன்னா சில தப்பான காரியத்துக்கு மட்டும்தான் இதுக்கு பொருந்தும்னு சொல்லி நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். கண்களின் இச்சை கண்ணு கண்டதெல்லாம் ஆசைப்பட்டது. மாம்சத்தின் இச்சை, இந்த மாம்சம் என்னெல்லாம் சொல்லுது அதெல்லாம் கேட்கிறது. மாம்சத்துக்கு கீழ்ப்படுகிறது மாம்ச இச்சை, கண்களுக்கு கீழ்ப்படுகிறது கண்களின் இச்சை. அல்லேலூயா. அப்புறம் முடிக்கிறாரு, ஜீவனத்தின் பெருமை. அது அடுத்த வழி, அங்க போயிடும். இதெல்லாம் ஒரு நாள் பேசப்படணும். கண்களின் இச்சையினுடைய லிஸ்ட் தெரியணும், மாம்சத்தின் இச்சையினுடைய லிஸ்ட் தெரியணும், ஜீவனத்தின் பெருமையினுடைய பட்டியல் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. இப்படி அநேக காரியங்கள் நமக்கு பரிசுத்த வேதத்தினால் போதிக்கப்படுகிறது.
கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று வாழ்வது வாழ்க்கை அல்ல. வாழ்க்கை என்பது, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது வரையறைக்கு உட்பட்டது, அன்புக்கு உட்பட்டது, சகோதர சிநேகத்துக்கு, சகோதர அன்புக்கு உட்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீதுக்கும் யோனத்தானுக்கும் உள்ள சிநேகிதம் எப்படிப்பட்டது தெரியுமா? அந்த வேதம் சொல்லுகிறது. அருமையாக கவிதை நடையோடு சொன்னால், ஒரு கவிஞன் கவிதை வடித்தால் ஒரு தலைவன் ஒரு தலைவி என்று எழுதுகிறான். ஒரு கவிஞன் ஒரு தலைவனை குறித்து ஒரு தலைவியை குறித்து எழுதுகிற பொழுது, காவியத்திலே ஓவியத்திலே வடிக்கிற பொழுது அருமையாக ஒரு தலைவன் ஒரு தலைவி. இன்னும் ஒருபடி மேலே போனால், உலகத்தின் அடிப்படையில, உலகத்தின் பாசையில சொன்னால், ஒரு காதலன் ஒரு காதலி. உன்னத பாட்டை போய் படிச்சு பாருங்க. அருமையா ரசிச்சு வர்ணிக்கிறதை பார்க்கிறோம். ஒரு தலைவன் ஒரு தலைவியை வர்ணிக்கிறதை பார்க்கிறோம். அவர்களை காட்ட, அவர்களுடைய அன்பை காட்டிலும் ஒரு மனிதன், ஒரு ஆண்மகன் ஒரு பெண் மகளிடத்தில் வைக்கிற சிநேகத்தை காட்டிலும், ஸ்திரீகளின் சிநேகத்தை காட்டிலும் தாவீதுக்கும் யோனத்தானுக்கும் இருந்த சிநேகம் வலிமையானது என்று எழுதுகிறான். தலைவன் தலைவிக்கு இருக்கிற, காதலன் காதலிக்கு இருக்கிற அந்த சிநேகத்தை காட்டிலும் தாவீதின் யோனத்தானுடைய சிநேகம் வலிமையானது என்று எழுதுகிறான். அவ்வளவு சிநேகம் வைத்தார்கள், அன்பு வைத்தவர்கள். தாவீது ஒருபோதும் யோனத்தானை விட்டு கொடுத்தது கிடையாது. யோனத்தான் தாவீதை ஒருபோது விட்டு கொடுத்தது கிடையாது. அதெல்லாம் சிநேகம். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த சூழலிலும் விட்டு கொடுத்தது கிடையாது. அன்புன்னா அப்படி இருக்கும். அல்லேலூயா. அன்பான தேவன். அப்ப பாருங்க, ஒரு தாவீதுக்கும் யோனத்தானுக்கும் உள்ள சிநேகமே இவ்வளவு வலிமையானதா இருக்குமானால், ஒரு தாவீதுடைய சிநேகம் ஒரு யோனத்தானுடைய சிநேகத்துக்கு இவ்வளவு வலிமை என்று வேதம் சொல்லுமானால், உங்களையும் என்னையும் உலகத்தையும் அனைத்தையும் சிருஷ்டித்து அனைத்து ஜீவராசிகளுக்கு ஆகாரம் கொடுக்கிற அந்த தேவன் எவ்வளவு சிநேகம் நம்ம மேல வச்சிருப்பாரு. அதனாலதான் அவர் அன்பான தேவன் என்று வேதம் சொல்லுகிறார். அல்லேலூயா. நம்முடைய அன்பு தெய்வம் என்றைக்குமே நம்மளை புறம்பே தள்ளுவது கிடையாது. அல்லேலூயா. உலகம் தீர்மானிக்கும், நீங்க விழுந்துட்டீங்க, இனி எழுந்திருக்க மாட்டான், அவன் கதை முடிந்தது என்று உலகம் தீர்மானிக்கும். ஆனா கர்த்தர் அப்படி அல்ல. நீதிமான் 7 முறை விழுந்தாலும் எழுந்திருப்பான். எதனால்? தேவன் அவனை தூக்கி விடுவார். தூக்கிவிட ஒரு தெய்வம், அன்பான தெய்வம் இயேசு இருக்கிறார். நீ எந்த வகையில எந்த காரியத்தில விழுந்தாலும் சரி, உன்னை தூக்கிவிட வேதத்தில் எழுதி படிச்சு பாருங்க. சொல்றார், நீ என்ன நிலைமையில இருந்து விழுந்தா என்று ஆராய்ந்து பார்த்தா போதுமா? நான் எந்த இடத்துல எதுக்கு விழுந்த, எப்ப விழுந்தனா போதுமா? ஆண்டவரே இதுல இருந்து என்னை தூக்கி விடும்னா அவர் தூக்கி விடுவார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டுவிட்டாய். ஆதியில நம்ம எவ்வளவு அன்பு ஆண்டவர் மேல வச்சோம், இன்னைக்கு பாதியில போன கதை ஆகி போச்சு. அல்லேலூயா. அன்பு தெய்வ பிள்ளைகள், நம்முடைய ஆண்டவர் அன்பாகவே இருக்கிறார். நம்முடைய இயேசு அன்பாகவே இருக்கிறார். அவர் உங்களை, உங்கள் பிள்ளைகளை, உங்கள் குடும்பத்தை அதிகமாக நேசிக்கிறார். எல்லோரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நேசிக்கிறார். அதனாலதான் இயேசு சொன்னார், குறிப்பிட்ட ஜனத்துக்கு மட்டும் என் அன்பை போய் சொல்லுன்னு சொல்லல, குறிப்பிட்ட ஜனங்களுக்கு மாத்திரம் சுவிசேஷத்தை அறிவின்னு சொல்லல, உலகமெங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும், சகல பாஷைக்காரர்களுக்கும், சகல தேசத்தாருக்கும் என்ன செய், சுவிசேஷத்தை அறிவினார். அந்த அன்பான தெய்வத்துடைய அன்பை, அந்த அன்பு தெய்வம் எதற்காக இந்த பூமிக்கு வந்தார், எதற்காக தன்னை அர்ப்பணம் செய்தார், தன் ஜீவனையை கொடுத்தார்,
என்ற அந்த அன்பின் தெய்வத்துடைய காரியங்களை குறித்து சுவிசேஷமாக சகல மக்களுக்கும் அறிவிக்க வேண்டும் என்று சொன்னார். யாரையும் ஆண்டவர் விடல, எந்த தேசத்து மக்களையும் விடல, எல்லாரையும் உலகத்தில் இருக்கிற மொத்த இந்த பூமியில் இருக்கிற மனுக்குலம் முழுவதுக்கும் தன்னுடைய அன்பை பிரதிபலிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தார். அல்லேலூயா. நம்மளை போல வேற்றுமை பார்க்கிறவர் அல்ல, மொழி தேசம் என்று பார்க்கிறவர் அல்ல, எல்லாரையும் நேசிக்கிறவர் இயேசு. அல்லேலூயா. அதனாலதான் கிறிஸ்தவம் மட்டும் உலகமெங்கும் பரவி இருக்கிறது. அல்லேலூயா. உலகமெங்கும் கிறிஸ்தவம் பரவி இருப்பதற்கு காரணம் தெய்வத்துடைய அன்பின் சுவிசேஷம். இந்த அன்பான சுவிசேஷம் உலகமெங்கும் பரவினால், இன்னும் அதிகமாக சகல ஜாதிக்கும் பரவினால், சகல ஜனங்களுக்கும் பரவினால் அன்பு இன்னும் மேலோங்குவதற்கு அர்த்தம் உள்ளதா இருக்கும். அல்லேலூயா. கடகோடி மனிதனுக்கும் என்ன அறிவிக்கப்பட்டிருக்க வேண்டும்? சுவிசேஷம், கிறிஸ்துவின் அன்பு போதிக்கப்பட்டிருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அந்த அன்பு தெய்வத்தை நாம் பின்பற்றுவோம்.